நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெள்ளியங்கிரி ஈசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க அப்படின்னு இந்த ஒரு வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாம். ஸோ வெள்ளியங்கிரியில் இப்போ மே 31 வரையும் திறந்துருக்காங்க, பிப்ரவரி 1 தொடங்கி. ஸோ இந்த மலைப்பயணம் வந்து ரொம்ப சுலபமானது கிடையாது, மிகவும் கடினமான, ஸோ மன வலிமை மிக்க, ஸோ இறை பக்தி மிக்க அடியார்களால் மட்டுமே இந்த மலையை ஈஸியாக ஏறி இறங்க முடியும். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ இந்த தொடரில் இது வந்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது மலைன்றது கொஞ்சம் மேலே ஏறி இறங்குனா அங்கே ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும். நம்ம இந்த 6 மலை ஏறி இறங்கின அந்த களிப்பு உங்களுக்கு தீரணும்னா அந்த சுனையில் நீங்கள் நீராடியே தீரணும். ஓகேவா? நானும் என்ன நினச்சேன், ஸோ சுனைன்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து தண்ணி தேங்கி இருந்தால் தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது, அசுத்தம் வந்து மக்கள் நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி நான் கவலைப்பட்டேன். கடைசியில் அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல, வந்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஓட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தண்ணியில் குளிக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ அதெல்லாம் கை கால் வைக்க முடியல, அந்தளவுக்கு குளிருது. ஸோ எத்தனை பேர் எவ்வளோ களைப்போடு எவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த இறைவனை நோக்கி நாங்கள் வந்து பயணிக்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில். ஸோ ஆண்டி சுனையை பார்த்த உடனே வந்து அந்த ஆண்டி சுனை போகிற வழியெல்லாம் மக்கள் வந்து மலம் கழித்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எமர்ஜென்சி இருக்கும், அதுவும் அந்த சொன்ன பக்கத்துலேயே வந்து இத்தனை பேர் இப்படி மலம் கழிச்சது எனக்கு பிடிக்கலை. ஸோ எங்கேயாவது மறைவில் வந்து இது மலத்தை வந்து கழிச்சிருக்கலாம். அதை வந்து பார்த்துட்டு ஒருவேளை இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அந்த தண்ணியில் கழுவிப்பாங்களோலாம் கூட எனக்கு டவுட் வந்தது. சரி, அது எல்லாத்தையும் தாண்டி ஸோ அந்த தண்ணி வந்து நீரோட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, அதனால் கழுவிருந்தாலும் பக்கத்தில் எங்கேயாவது ஓட மாதிரி ஓடுது, அதில் கழுவிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அங்கே வந்து அந்த சுனையில் நான் இறங்கி நான் கொஞ்சம் நேரம், அதாவது அங்கே சுனைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும், அந்த சிவலிங்கத்தை வந்து பிடிச்சி நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்காவது நம்ம தண்ணியில் வந்து மூழ்கி எழுந்துக்கிட்டால் நமக்கு பாவம் எல்லாம் போகும்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த சொன்ன பக்கத்துலேயே வந்து ஒரு சிவலிங்கம், நந்தி, விநாயகர் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கும் விபூதியால் அபிஷேகம் பண்ணி அங்கேயுமே நெய் விளக்கெல்லாம் ஏற்றி எவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருந்தது, நல்ல பாசிட்டிவ் வைப்பு. ஓகே, ஒரு மலையில் போகிறது, மலையில் இருக்க அந்த சாமியை பார்க்குறது, அங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றுறது, விபூதியெல்லாம் இருக்குது பார்க்குறப்ப நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த விபூதியை எடுத்து நம்ம திருநீற்றை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே போயிட்டு வாங்க. ஸோ இது வருஷத்துக்கு ஒரு 3 மாதம்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. ஸோ லேடிஸ் வந்து 10 வயசுக்கு கம்மியாக இருக்க பிள்ளைங்க, 60 வயசுக்கு மேற்பட்ட லேடிஸ் மட்டும்தான் அலோடு. மற்றபடி ஜென்ஸ் எல்லாருமே 73 வயசுலேயும் நல்லா வந்து பல தடவை இந்த மலை ஏறி இறங்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வில் பவர் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. நான் வெரி ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன், ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டேன். அங்கங்கே உட்காந்துட்டு தண்ணியை வாங்கி குடிச்சு, அதுக்கப்புறம் அந்த சோடாலாம் வாங்கி குடிச்சு, மோரெல்லாம் வாங்கி குடிச்சு, வாட்டர் மெலன்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் வரப்போ அங்கே பஜ்ஜியெல்லாம் கூட போட்டாங்க. அங்கே மிளகா பஜ்ஜி எண்ணெய், வளக்காய் பஜ்ஜி எண்ணெய் அந்த இடத்துல அவ்வளோ நல்லா பண்ணி விற்கிறாங்கன்னா அதிசயம். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே கொண்டு போய் விற்கிறாங்கன்னா அதிசயமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இந்த வெள்ளியங்கிரி இந்த ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் எப்போயுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான, அமேசிங்கான, த்ரில்லிங் ட்ரெக்கிங். ஓகேவா? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெக்கிங் போகிறப்ப ஒரு சிலர் ஏதோ ஒரு சில உடல் உபாதை காரணத்தினாலேயோ ஏதோ என்ன காரணம் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அங்கே வந்து அவங்களோட உயிர் வந்து பிரியுது. ஸோ அந்த மாதிரி உயிர் பிரிகிறப்ப அவங்க ஈசன் அடியை சேர்ந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு அங்கே சிவனை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறப்ப அங்கே உயிர் பிரியுது, இல்லைனா சிவனை பார்த்துட்டு வந்து நம்ம திரும்பி வரப்போ உயிர் பிரியுதுன்னா அவங்களுக்கு சிவலோக பதவின்றது கண்டிப்பாக நிச்சயம்ன்றது உறுதி இல்லையா, அதனால் சொல்ல வரேன்.
ஸோ பிறந்தவங்க எல்லாம் இங்கேவா இருக்க போகிறோம், என்றைக்கோ ஒரு நாள் போக தானே போகிறோம், அதுவும் இருக்க தானே செய்யுது. அவங்களுக்கு அன்றைக்கி எழுதி வச்சுருக்கு, அதனால் கொண்டு போயிட்டான் ஈசன். நமக்கெல்லாம் என்றைக்கு எழுதி வச்சுருக்குன்னு தெரியல, நம்மளை எப்போ கொண்டு போவாங்கன்னு தெரியாது. நம்மளோட கடமைகள், நம்மளோட டே டு டே லைஃப் இதெல்லாமே வந்து இன்னும் இருக்குது போல். நம்மளோட கர்மாவெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ நம்மளும் லிஸ்ட்டில் தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு முன்னாடி வந்துடுது, ஒரு சிலருக்கு பின்னாடி வரலாம், அவ்வளோதானே தவிர எல்லாமே வந்து ஈசன்கிட்ட இருந்து நம்ம பிறக்கிறோம், ஈசனையே வந்து நம்ம சேர்றோம். ஓகே, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வாழ்கிற இந்த ஒரு சில நாட்கள் என்ன, ஒரு 100 வருஷம் வாழ்ந்துடுவோமா? பல்லாயிரம் வருடங்களாக இந்த உலகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இல்லாதப்பையும் இருந்தது, நம்ம இருக்கப்பையும் இருக்குது, நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இருக்க தான் போகுது. நம்ம இந்த இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் நம்மலாம் ஒன்றுமே இல்லைல்ல. அதனால் வி ஆர் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸு, அதாவது இந்த உலகத்துக்கு. ஓகேவா? நம்மளும் ஒரு அங்கமாக இந்த உலகத்தில் நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி வந்து ஒரு கல்லை செதுக்கி உருவம் கொடுத்து கடவுளாக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளை செதுக்கிக்கிட்டு நம்மளும் வந்து கடவுளோட தன்மையை நம்ம அடையணும். ஓகேவா? அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. ஸோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அன்போட நம்மளே பார்த்திங்கன்னா சிவமாக மாறணும். அப்படி மாறினா தான் அதுதான் ஆன்மீகம். கரெக்டாக? ஸோ நானும் நேற்று இந்த மாதிரி நிறைய அரிய தகவல்கள்லாம் சொல்லி, ஸோ வாழ்க்கையோட யதார்த்தத்தை நான் உங்களுக்கு புரிய வச்சு, நான் நல்லா வந்து பேசி, நான் எடிட் பண்ணி, நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் அனைத்தையுமே நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து நேச்சுரல் சவுண்ட்ஸோடு நான் கொடுத்துருந்தேன், அதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு 50-100 வியூஸ் போனால் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வெள்ளியங்கிரி ஒவ்வொரு மலையை பற்றியும் தனியாக சொல்லலாமே சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு வரேன். ஸோ உங்களிடமிருந்து வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் டப்பிங்கும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும் நம்ம இணையணுன்னா இங்கிலீஷ்ன்றது குளோபல் லாங்குவேஜ். அதனால தான் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். மேபி யாராவது தமிழ் தெரியாதவங்க பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா கூட அது அந்த இங்கிலீஷில் வந்து ஓட்டி பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் எல்லாமே புரியும்ல. ஏதோ ஒன்று நல்லது 4 பேருக்கு 4 காதுக்கு போய் சேரணும், அவங்களும் அந்த நல்ல தன்மையை உணரணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெள்ளியங்கிரி ஈசனை போற்றின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ பதிவுகள் இந்த சேனல் மூலமாக நான் பதிவிடும் போது உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ see you with another interesting video. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்புக்குரிய ஹரிபிரசாத் சந்திரசேகர். ஸோ எங்கள் அப்பா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டார், எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. எங்கள் அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு இந்த சேனலில் என் பேர் பின்னாடி என் அப்பா பேரும் போட்டு அவர் இப்போ இருக்காரோ இல்லையோ. ஸோ என்ன மாதிரி அனாதை பிள்ளைங்களுக்கு, என்ன மாதிரி அனாதைங்களுக்கெல்லாம் அந்த ஈசனே வந்து அருள். ஏன்னா அவரோட பேரும் சந்திரசேகர் தான். அதனால் எனக்கு என்னுடைய அப்பனை பார்த்துட்டு வந்த ஃபீலிங் இருந்தது. இந்த வெள்ளியங்கிரி மலையில் போயிட்டு ஏறி இறங்கி நான் அந்த ஈசனை வழிபட்டுட்டு வந்தது. இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை, அந்த ஈசனும் அந்த தாயாரும் தான் எனக்கு இப்போ அம்மா அப்பா. அம்மையப்பா போற்றி, அநாத ரக்ஷகா போற்றி, ஆபத் பாண்டவா போற்றின்னு கடவுளை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் அந்த நிலையில் தான் இருக்கேன். எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் இனிமேல் இவங்க தான் வந்து தாய் தந்தையாக இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கூட ஒரு வேளை ஈசன்கிட்ட ஐக்கியம் ஆகிருக்கலாம், அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் எத்தனை பேர் நீங்கள் அனாதையாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட வாழ்க்கையும் வந்து இன்னும் கல்யாணம் குழந்தெல்லாம் அமையாமல் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸில் இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் வந்து ஈசன் அருள் புரிவார், கவலைப்பட தேவையில்லை. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.